எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மசாலா தாங்க. அதுக்கு நான் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா, பட்டை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு 2 சோம்பு கடுகு போட்டு தாளித்து பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கணுங்க. நான் இதுக்கு ஒரு 4 வாழைக்காய் எடுத்து தாங்க கட் பண்ணி வச்சுருந்தேன். குட்டி குட்டி தாங்க வாழைக்காய், ரொம்ப பெருசு இல்லை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கிடலாம். உப்பு போட்டாலே வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. காரத்துக்கு தேவையான நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், நல்லா வதக்கிக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக. நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காயும் இதோட சேர்த்துக்க போகிறேங்க. வாழைக்காயை வேக வச்சுட்டு போடலாங்க, அப்படி இல்லைன்னா சும்மா கட் பண்ணிவிட்டு நேரடியாகவே போட்டுடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வாழைக்காய் சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான். நான் வேக வைக்கலை, அப்படியே பச்சையாக தான் கட் பண்ணி மசாலாவோடையே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் ஒன்றா நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் வாழைக்காய் நல்லா வெந்துடுங்க. நல்லா ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ லைட்டாக கொஞ்சமாக வாழைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வாழைக்காய் வெந்து மசாலா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா தயிர் சாதம், லெமன் சாதம், நம்ம வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்க. ஜீரா ரைஸு இதுக்கெல்லாம் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போல் வாழைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். சுவையான வாழைக்காய் மசாலா கூட்டு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் மகேஷ் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.